மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உணவில்லம் வருகின்றோம், உமது அன்பு பலியிலே எமை ஏற்றிடுவாயே. வாழ்வு மலரவே இனி மாற்றிடுவாயே. இறை வாழ்வு தரும் பலியில் இணைவோம். தேவன் அழைக்கின்றார், ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மானாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவருடைய இனிய பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நவம்பர் மாதத்தின் 3வது வெள்ளியாம் இன்று இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன். குறிப்பாக இறந்தோரை நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற இந்த மாதத்தில் நாம் கொடுக்கின்ற இந்த திருப்பலியில் மீண்டும் ஒரு முறை நம்முடைய குடும்பங்களிலே இருந்து வாழ்ந்து இறைவனுடைய சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நம்மையும் இந்த திருப்பலியில் நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். என் இதய அன்பில் நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளையும் பெறுவீர்கள் என்பதுதான் நம்முடைய திருத்தலத்தினுடைய வாக்காக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை கேட்கின்றோம். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது என்பது அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பது. அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பது தான் நாம் ஆண்டவரை அன்பு செய்கின்றோம் என்பதன் அடையாளம், வெளிப்பாடு. அதைத்தான் இன்றைய இறை வழிபாட்டின் மையச் செய்தி நமக்கு சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பங்கள் அனைத்தும் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கின்ற குடும்பங்களாக, இந்த இதய ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற குடும்பங்களாக வாழ நாம் சிறப்பாக நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய உடல் நலத்தை இந்த திரு இருதய ஆண்டவருடைய திருப்பிரசனத்திலே ஒப்படைப்போம். மருத்துவமனைகளிலே இருக்கின்றவர்களுக்காகவும், அதிலும் குறிப்பாக இந்த நாட்களில் நம்முடைய ஜெபத்தை உடல்நலத்திற்காக வேண்டுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பை நாம் புறக்கணித்து வாழ்ந்த தருணங்களுக்காய் வருந்துவோம். உள்ளம் வருந்தி அவருடன் மனம் திருந்தி வந்தவர்களாய் வாழ்வதற்கு நாம் பாடுகின்ற இந்த பஜனையின் வழியாக, இந்த பாடலின் வழியாக நம்மையே நாம் அந்த பாடலோடு ஒன்றித்து ஜெபித்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய கரங்களை குவித்து கண்களை மூடி பாடப்படுகின்ற இந்த பாடலோடு நம்முடைய மனத்துயரை நாம் உணர்ந்து ஜெபிப்போம். உள்ளம் வருந்தி உள்ளம் திருந்தி நான்
மறுத்தேன் உன்னை மறந்தேன் உன்னை மறுதலித்தேன். உன்னை மறுத்தேன் உன்னை மறந்தேன் உன்னை மறுதலித்தேன். உந்தன் மகளினும் தகுதி இழந்தேன் என்னை மன்னிப்பாயா. உந்தன் மகளினும் தகுதி இழந்தேன் என்னை மன்னிப்பாயா. உள்ளம் வருந்தி உள்ளம் திருந்தி நான் வருகின்றேன். உந்தன் மகளாய் என்னை ஏற்று உன் இதயம் சேர்ப்பாயா. உன்னை வெறுத்தேன் உன்னை பிரிந்தேன் உன்னை இகழ்ந்து விட்டேன். உன்னை வெறுத்தேன் உன்னை பிரிந்தேன் உன்னை இகழ்ந்து விட்டேன். உந்தன் மகளினும் மாண்பை இழந்தேன் என்னை மன்னிப்பாயா. உந்தன் மகளினும் மாண்பை இழந்தேன் என்னை மன்னிப்பாயா. உள்ளம் வருந்தி உள்ளம் திருந்தி நான் வருகின்றேன். உந்தன் மகளாய் என்னை ஏற்று உன் இதயம் சேர்ப்பாயா. உன்னை பழித்தேன் உன்னை பகைத்தேன் உன்னை அவமதித்தேன். உன்னை பழித்தேன் உன்னை பகைத்தேன் உன்னை அவமதித்தேன். உந்தன் மகளினும் தகுதி இழந்தேன் என்னை மன்னிப்பாயா. உன்னை மகளினும் தகுதி இழந்தேன் என்னை மன்னிப்பாயா. உள்ளம் வருந்தி உள்ளம் திருந்தி நான் வருகின்றேன். உந்தன் மகளாய் என்னை ஏற்று உன் இதயம் சேர்ப்பாயா. உன் இதயம் சேர்ப்பாயா. இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Gloria, Gloria, Gloria. Gloria, Gloria, Gloria. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகளே, உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர்
மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை. இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர்கிறிஸ்துகள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்துவிடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறிச் செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தஞ்சமென்று உன்னை என்றோ நம்பி வந்தேன். நெஞ்சுருக என் கதையை சொல்லி நின்றேன். உன்னிடவில் என் இதயம் அடைக்கலம் பெறுமோ? உன் சிறையில் என் இதயம் அயர்ந்துறங்கிடுமோ? 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 தஞ்சமென்று உன்னை என்றோ நம்பி வந்தேன். நெஞ்சுருக என் கதையை சொல்லி நின்றேன். கேடயமாய் நீ இருக்க கேடனுக்கு வருவதில்லை. எனக்காக போரிடுவீர் என் இயேசுவே.
மயில் போல சூழ்ந்திருக்க தீயில் என்னை தொடுவதில்லை துணையாக எழுந்தருளி என் தெய்வமே. என் ஆண்டவரே எனக்கு துணை ஆதலினால் கலக்கம் இல்லையே. நம்பி உன்னை தந்தேன் என்னை நம்பும் என்னை காக்கும் உன் கை. தஞ்சம் என்று உன்னை என்றோ நம்பி வந்தேன். நெஞ்சருக என் கதையை சொல்லி நின்றேன். Hallelujah, 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 Hallelujah. ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி பிரிவு 17 இறைவாக்குகள் 26 முதல் 37 வரைக்கும். இறைமகன் இயேசு உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 17 இறைவாக்குகள் 26 முதல் 37 வரைக்கும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லோரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர்கள் வீட்டில் உள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பார். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பார். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார் என்றார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். இயேசு அவளிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். கிறிஸ்து வழங்கும் இன்றைய வாழ்வு தரும் நற்செய்தி.
இயேசுவே உமக்கு புகழ். நற்செய்தி பார்க்க நம்முடைய பாவங்கள் அகலுவதாக. எனது இருதய அன்பில் நிலைத்திருந்தா எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள். ஆம், இயேசுவில் அன்பிற்கினிய இயேசுவின் திரு இருதய அன்பு பக்தர்களே, இயேசுவினுடைய அன்பில் நிலைத்திருந்தால் நாம் எல்லா நன்மைகளையும் பெற முடியும் என்பது இந்த திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்தின் அருள்வாக்கு. ஆக இன்றைய வாசகங்களில் நாம் பார்க்கிறோம், அவரது கட்டளைப்படி வாழ்வதில்தான் அன்பு அடங்கி இருக்கிறது என்று. ஆக அவருடைய கட்டளைகள் என்று நாம் பார்க்கிற பொழுது, ஏற்கனவே நாம் பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுள் மோசே வழியாக நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருப்பார். அந்த 10 கட்டளைகளும் வாழ்வில் மிகவும் நாம் கடைபிடிப்பதற்கு சிரமமாகவும் கடினமான நிலையிலும், இன்னும் அதை ஒரு காலமும் அதிலிருந்து கடைபிடிப்பதற்கு சற்று சிரமப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். ஏனென்றால் கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, சினம் கொள்ளாதே என்று பல நிலைகள் இருக்கும். ஆனால் மனித வாழ்வு அப்படி எளிதாக இதை அனைத்தையும் நாம் செய்யாமலோ அல்லது அதிலிருந்து மாட்டிக்கொள்ளாமலோ நாம் செல்ல முடியாது. எவ்வாறு ஏதாவது ஒரு நிலையிலே நாம் என்ன செய்வோம், அந்த சோதனைக்கோ அந்த குற்றங்களுக்கோ நாம் ஆளாவோம். ஆனால் மிகவும் இதை சுருக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளாக நமக்கு தந்தார். அதில் ஒன்றுதான் எல்லாவற்றுக்கு மேலாக கடவுளை அன்பு செய்வது, இரண்டாவது உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய். இது மிக எளிதாக நாம் செய்யக்கூடிய ஒரு கட்டளை. அந்த 10 கட்டளைகளை கூட கடைபிடிப்பது கடினம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வோம். ஏனென்றால் கடவுளை அன்பு செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நாம் எல்லோரும் இந்த திருத்தலத்திலே அவரை நம்பி வந்திருக்கிறோம், அவரை விரும்பி வந்திருக்கிறோம், அவருடைய அருளை பெறுவதற்கு ஆவலோடு இங்கு கூடியிருக்கின்றோம். ஆக எல்லோருமே கடவுளை அன்பு செய்வோம். ஏனென்றால் கடவுளுடைய அருள் இல்லாமல், அவருடைய கருணை இல்லாமல், அவருடைய மாட்சி இல்லாமல், அவருடைய அன்பு இல்லாமல் நாம் யாரும் இங்கு அமர முடியாது. அவ்வாறு நம்பிக்கை இல்லை என்றால் நாம் என்ன செய்வோம், வெளியே உட்கார்ந்து விமர்சனப்படுத்திகிட்டு இருப்போம். எல்லாம் பொய், எல்லாம் மாயை, எல்லாம் திருட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விமர்சனப்படுத்தியிருப்போம். ஆனால் நாம் விமர்சனப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, மாறாக கடவுளை மிகவும் அன்பு செய்யக்கூடியவர்கள், கடவுளுடைய அன்பை முழுவதும் அறிந்தவர்கள். எவ்வாறு என்று நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் கடவுள் என்ன செய்கிறார், நம்மோடு பயணித்திருக்கிறார். நம்முடைய எல்லா சூழல்களிலும் சிறப்பாக இந்த திருத்தலத்திலே 3வது வாரம் நோயாளர்களுக்காக, நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக, அவர்கள் அந்த நோயிலிருந்தும் அந்த கொடிய வேதனையிலிருந்தும் சுகம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று நாம் எல்லோருமே இங்கு விரும்பி வந்திருக்கிறோம். ஆக கடவுளை அன்பு செய்கிறவர்கள் கட்டாயம் இந்த நோய் நொடியிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள். இரண்டாவதாக கடவுள் நமக்கு தந்த கட்டளை பிறரன்பு கட்டளை. உன்னை நீ அன்பு செய்வது போல. யாராவது இங்கே உங்கள் அன்பு செய்யாமல் இருப்பீங்களா? கை தூக்குங்க. நான் என்னை அன்பு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கமா? கண்டிப்பாக இருக்க மாட்டோம். ஏன்னா ஒவ்வொன்றையும் என்ன செய்வோம், பார்த்து பார்த்து நம்ம அன்பு செய்வோம். நான் இப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும், நல்லவங்க நம்ம மற்றவங்க நல்லதை பேசணும், நல்லதை சொல்லணும் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்வோம், நம்மை அன்பு செய்வோம். ஆக அன்பு செய்யக்கூடிய நாம் அதே அன்பை பிறருக்கும் காட்ட வேண்டும். பிறரும் அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். பிறருக்கும் நாம் அதை தர வேண்டும் என்ற முனைப்போடு வந்திருக்கிறோம். ஆக மனித வாழ்விலே மிகவும் நாம் கடைபிடிக்க வேண்டிய 2 கட்டளைகளை ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலும் கடைபிடித்தார். அதுதான் 2. ஒன்று, ஆண்டவர் கடைபிடித்தது அன்பு கட்டளை. அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம், சந்தித்த மனிதர்களிடத்திலெல்லாம், எல்லா மனிதர்களுக்கும் தந்த மாபெரும் கட்டளை என்னவென்றால் இந்த அன்பு கட்டளை. ஏனென்றால் ஒருவர் வறியவராகவோ அல்லது நோயிற்றோ அல்லது படுத்த படுக்கையாகவோ அல்லது இறந்தோ அல்லது அவர் பல குற்றத்திற்கு உள்ளாகி நிந்தனைகளுக்கு உள்ளாகி இருந்த நிலையிலும் கூட ஆண்டவர் அங்கு அன்பின் கட்டளையை அவர்கள் முன்பாக என்ன செய்கிறார், காட்டுகிறார். உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அல்லது இனிமேல் நீ பாவம் செய்யாதே என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். அதே போல தான் நாம் பார்க்கிறோம், சக்கேயு
வரி வசூலிப்பவராக இருக்கிறார். அதே போல் மத்தேயு என்பவரும் வரி வசூலிப்பார். ஆனால் நீ வாழக்கூடிய வாழ்வு, நீ செய்யக்கூடிய பணி இதுவல்ல, நீ இன்னொரு பணிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்ற கட்டளையை அங்கு பிறப்பிக்கிற பொழுது அந்த 2 பேரும் என்ன செஞ்சாங்க? இருந்த இடத்திலிருந்து தங்களுடைய பணிகளை, ஏற்கனவே அதிகார கட்டளை அந்த மத்தேயுக்கோ சக்கேயுக்கோ கொடுக்கப்பட்டது என்பது அதிகாரத்தின் பேரில் வந்த கட்டளை. அவர்களுடைய பணி என்பது ரோமை ஆட்சியாளர்கள் கீழாக அவர்கள் சொல்லக்கூடிய கட்டளைகளை அதிகாரங்களுக்கு கீழாக இருந்து செய்ய வேண்டும் என்ற கட்டளை. ஆனால் அந்த கட்டளைப்படி வாழ்ந்தவர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த அன்பு கட்டளையை கேட்டவுடனே அவர்களுடைய வாழ்வு மாறுகிறது. உடனடியாக என்ன செய்கிறார்? அவங்க தன்னுடைய வாழ்க்கை சூழலை மாற்றிக்கொள்கிறார்கள். நான் எதற்காக வந்தேன், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்ற அன்பின் கட்டளையை உணர்ந்தவர்களாக அவருடைய வாழ்வு மாறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய வாழ்விலே அதிகார கட்டளையை பயன்படுத்தினார். ஒன்று, தான் வீட்டிற்கக்கூடிய ஆலயத்திலே கல்வர் கொகையாக மாற்றுகிற பொழுது அங்கே அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். என்ன செய்கிறார்? கோபப்படுகிறார், சாடுகிறார், மேசைகளை எல்லாம் புரட்டு போடுகிறார். அங்கு கட்டளையிலே அங்கே அன்பா சொன்னால் ஏன்னா எல்லாமே கயவர்கள், எல்லாம் என்ன செய்கிறாங்க? ரோமை ஆட்சியின் கீழே அவர்கள் அடிபணியக்கூடியவர்கள். அங்கே அதிகார கட்டளையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதே போல் யாராவது பேய் பிடித்த நிலையில் இருந்தால் அங்கு கடிந்து கொள்கிறார். அப்போது கூட நம்ம பார்க்குற விவிலியத்தில் இவருடைய போதனை அதிகாரத்திற்குரிய போதனையாக இருக்கிறதே என்று என்னது பேய்கள் உணர்ந்து அங்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம அதிகம் பயன்படுத்த சொன்னது, அதிகம் வாழ்விலை ஏற்று வாழச் சொன்னது நமக்கு அன்பின் கட்டளையே. ஆனால் அந்த அன்பின் கட்டளை நாம் என்ன செய்கிறோம்? பல நேரங்களில் பயன்படுத்துகிறோம், அதை வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம், பல மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறோம். ஆனால் அதை பயன்படுத்துவது இல்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களிடத்திலும் சில நேரங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு வாக்கு வந்துடுது, அல்லது ஒரு சில விதமான பிரச்சனைகள் வந்துடுது குடும்பங்களிலே. அவ்வாறு வருகிற பொழுது என்ன செய்கிறோம்? அந்த அன்பு கட்டளையிலிருந்து பிரிந்தவர்களாக அல்லது அன்பை மறுத்தவர்களாக வெறுக்கக்கூடிய மனிதர்களாக மாறி விடுகிறோம். அவ்வாறு வெறுக்கிறோம் அல்லது அவர்களை துன்பத்திற்கு உள்ளாக்குறோம், அவர்களை துயரப்படுவதற்கு பல நேரங்களில் முயற்சி செய்யக்கூடிய மனிதர்களாக அந்த அன்பின் கட்டளையிலிருந்து விலகிச் செல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படியாகத்தான் ஒரு மனிதர், கத்தோலிக்க மதத்தை சார்ந்த ஒரு முதியவர், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடவுளை அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர், அதே போல் அதிகமாக நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் ஒரு முறை இருதய பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது பல மருத்துவ வல்லுநர்கள் அவருடைய அந்த இதயம் சார்ந்த பிரச்சனையை என்ன செய்கிறார்? ஆய்வு செய்கிறார்கள், பல சிகிச்சைகளுக்கு உட்படுத்தி பல நிலைகளிலும் அவருக்கு அந்த மருத்துவ சேவையை செய்கிற பொழுது எந்த ஒரு பயனும் அளிக்கவில்லை. எல்லோருக்கும் வியப்பாக இருக்கிறது. ஏன் இந்த மனிதனுக்கு நாம் படித்த அறிவிலிருந்தும் நாம் தெரிந்த நிலையிலிருந்தும் நாம் இவருக்கு குணப்படுத்த முயற்சி செய்கிறோமே, ஆனால் எந்த விதமான சிகிச்சை முறையும் இவருக்கு என்ன செய்ய முடியல, பலன் அளிக்கவில்லை என்று கைவிட்டார்கள். அப்பொழுது ஒரு கத்தோலிக்க மதத்தை சார்ந்த ஒரு மருத்துவர் வருகிறார். ஐயா, எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மருத்துவ நிலைகளையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். ஒருவேளை நீங்களும் கத்தோலிக்க இருப்பதால் நானும் கத்தோலிக்கனாக இருப்பதாலே நான் சொல்ல உங்களிடம் விரும்புவது, நீங்கள் யார் மீதாவது வெறுப்பு ஏதாவது வைத்திருந்து அல்லது கசப்பான அனுபவத்தோடு அதை மறக்க முடியாமல் இருக்கிறீர்களா என்று அந்த மருத்துவர் அவரை கேட்கிற பொழுது, அப்பொழுதுதான் அந்த முதியவர் கண்ணீர் மல்லுக சொன்னார், ஆம் ஐயா, என்னுடைய உயிர் நண்பன், நான் எந்தளவிற்கு அதிகமாக அன்பு செய்தனோ அவன் எனக்கு எதிராக ஒரு சூழ்ச்சிமம் செய்தான். அதை என்னுடைய வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. அவனை பார்க்கிற பொழுதெல்லாம் அல்லது அவனை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் அல்லது அவன் என்னுடைய எதிரில் வருகிற பொழுதெல்லாம் அவன் மீது அளவு கடந்த கோபம், வெறுப்பு, அதை ஒவ்வொரு நாளும் நினைக்காமல் நான் தூங்கியதே இல்லை. அதை எப்படி அவனுக்கு அந்த கோபத்தை, அந்த வெறுப்பை நான் காட்டவேன் என்று என்னுடைய உள்ளம் என்ன செய்து துடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த மருத்துவர் சொன்னார், ஒரு முறை நான் உங்களுக்கு விடக்கூடிய அழைப்பு, நீங்கள் ஒரு நல்ல அருள் பணியாளரிடம் ஒப்புரவு பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா, அதை மறந்து விடுகிறீர்களா, மன்னித்து விடுகிறீர்களா என்று கேட்டார். உடனடியாக சரி நீங்கள் சொல்கிறனால நான் கேட்கிறேன்னு சொல்லி அந்த முதியவரும் கேட்டுக்கொண்டார். உடனடியாக ஒரு அருள் பணியாளரை வரவழைத்து அவருக்கு ஒப்புரவு அருள் வழங்கப்பட்ட பொழுது அதை அவர் சொல்லி அதிலிருந்து மன்னிப்பு சொன்னார். அடுத்த மாதங்கள் மீண்டுமாக அவருக்கு சிகிச்சையானது தொடங்குகிற பொழுது அவருடைய அந்த உடல்நல முன்னேற்றத்திலே இதய சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமான சிறிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. கடைசியாக நல்ல முன்னேற்றத்தோடு சுகமடைந்து அவர் வீடு திரும்பினார். ஆக அன்புக்குரியவர்களே, அன்பின் கட்டளை இதுதான். அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு
ஆணிவேராகவும் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று பவுலடிகள் வழியாக நாம் கேட்டறிந்தது உண்டு. ஆனால் அந்த அன்பை பல நேரங்களில் நாம் உதறி விடுகிறோம் அல்லது புறம் தள்ளி விடுகிறோம். ஆகவே அன்போடு இருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதை நமக்கு சொல்லுகிறது விவிலிய வாசகங்கள். இன்று வாசிக்கப்பட்ட 1 யோவானுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 24 சொல்கிறது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். ஆக அன்பு செய்து கட்டளைகளை பயன்படுத்துகிறவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறார்கள். அவ்வாறு இணைந்திருக்கிறவர்கள் அவரோடு மட்டுமல்ல அவருடைய எல்லா நிலைகளிலும் உடன் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே 1 யோவான் அதிகாரம் 3 இறைவார்த்தை 22 சொல்லுகிறது, அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். ஆக அன்பு செய்யக்கூடியவர்கள், அன்பினுடைய வழியை எல்லா நிலையிலும் அழிந்து பற்றி கொள்கிறவர்கள் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்கிற பொழுது நாம் என்ன செய்வோம், எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை இந்த விவிலிய பகுதிகளால் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆக நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இன்று பல நேரங்களில் நாம் வெறுப்போடும் கசப்போடும் பலரிடம் சண்டையிட்டும் கோபத்தோடும் இந்த ஆலயத்தை நோக்கி வருவோம். பல நேரங்களில் நமக்கு விருப்பு செய்யக்கூடியவர்களை தண்டியுங்கள் என்று சொல்லி கூட நாம் இதே ஆலயத்தில் நாம் வேண்டியிருப்போம். ஆனால் கடவுள் மன்னிப்பை வழங்கக்கூடியவர், இரக்கத்தை நம்மீது பொழியக்கூடியவர். ஆகவே அந்த அன்பின் ஆண்டவரத்தில் நாம் அன்பை மட்டும்தான் கேட்டு பெற வேண்டும் என்பதை நமக்கு சொல்லுகிறது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயுக்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 43 பார்க்கிறோம். மத்தேயு 5 இறைவார்த்தை 43, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். பாங்க, உங்களுக்கு துன்புறுத்தினா கூட, உங்களுக்கு துரோகம் நினைத்தால் கூட அவர்களுக்காக வேண்டுங்கள், அவர்களிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் ஆழமாக இங்கு பதிய வைக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நமக்கு சின்ன ஒரு கெடுதல் நினைத்தாலும் கூட, அல்லது சின்ன ஒரு வாழ்க்கையில் நமக்கு தொந்தரவு செய்தால் கூட என்ன செய்கிறோம், நாம் மன்னிக்க முடியாத மனம் படைத்தவர்களாக, வெறுப்பு நிறைந்த இதயம் படைத்தவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இப்படியாக நாம் வந்து நம்முடைய ஆலயத்திலே அமர்ந்து பல திருப்பலிகளை கண்டும் கூட நாம் அன்பு செலுத்தாத மனிதர்களாக, அல்லது நீண்ட நாட்கள் என்னுடைய குடும்பத்திலே ஒரு சிறிய பிரச்சனை எனக்கும் என்னுடைய கணவருக்கும் அல்லது எனக்கும் என்னோடு உடன் பிறந்தவர்களுக்கு என்று நாம் பல நேரங்களில் நீண்ட நாட்களாக பேசாதவர்களாக, மன்னிக்க முடியாதவர்களாக இருக்கக்கூடிய நிலையும் நம்முடைய குடும்ப வாழ்விலே இருப்பதை பார்க்கிறோம். அவ்வாறு இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே வந்து கலந்து கொண்டு நற்கருணை உட்கொண்டாலும் கூட அது தகுதியில்லாத திருப்பலியாகவோ அல்லது தகுதியில்லாத நிலையாகவோ மாறிவிடுகிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இதை 1 கொரிந்தியர் அதிகாரம் 11 இறைவார்த்தை 28 சொல்லுகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர். பாருங்கள், நாம் கசப்போடும் வெறுப்போடும் வந்து அவருடைய உடலென உணராமல் வாங்கினால் நாம் உடல் நலமற்றவர்களாக மாறுகிறோம் என்பதையும் இன்று இறைவார்த்தை பகுதியாக நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய வாழ்விலே நாம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளை, அந்த அன்பு கட்டளைகளை கடைபிடிப்போம். அவ்வாறு கடைபிடித்து வாழுகிற பொழுது நாம் என்னாலும் கடவுளுக்கு உகந்த நிலையிலே கடவுளுடைய இறை மக்களாக இருப்பதை கடவுள் விரும்புகிறார். ஆகவே அந்த அன்பின் ஆண்டவரிடத்திலே நாம் என்னாலும் இந்த அன்பு கட்டளையை வாழ்வதிலும் அதை பலருக்கு தருவதிலும் கூடிய ஒரு உண்மையான இறைமக்களாக வாழ்வோம். அவ்வாறு வாழுகிற பொழுது கடவுள் நம்மோடு இணைந்திருந்து நமக்கு சுகமளித்து நலமளித்து நம்மை எல்லா நிலைகளிலும் அவர் தம்முடைய கையிலே வைத்து நம்மை பராமரிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.
அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவரே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். காலை போன்ற எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். காலை போன்ற எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். சகோதர சகோதரி, என்னுடைய வழி எல்லாமே தந்தையாக இறைவனுக்கு ஏற்றது மன்றாடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கிய அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அல்புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே நமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் அணிந்தோடு செய்தார். இதிலிருந்து திறவையின் நல்லடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்துடன் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானுதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது:
படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், எங்களது பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், எங்களுக்கு பல வகைகளில் உதவி செய்த உபகாரிகள், எங்களுடைய ஜெபங்களை கெட்டிருப்போர், எங்களுக்காக ஜெபிக்கின்ற உள்ளங்கள், நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்கிறோம் அவர்களையும், இந்த திருப்பலியில் நாங்கள் ஜெபிக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அனைவரையும் நினைவுறுந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவில் நிறைவேறச் செய்தருளும். இறைவா, இன்றைய 3வது வெள்ளிக்கிழமை நோயுற்றோருக்காக ஜெபிக்கின்ற ஆண்டவரே, நீதாமே மருந்தாக மருத்துவராயிருந்து இங்கும் சரி மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுகின்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே, ஆஸ்வதிப்பீராக. அவருடைய பலவீனங்களை நீக்கும் உம்முடைய கிருபையானது உச்சந்தலைந்து உள்ளம்பாத வரைக்கும் நரம்பு, எலும்பு, இரத்த ஓட்டம், சதை அனைத்திலும் தோல் இருப்பாக. இயேசுவின் திருதயமே, எங்கள் நம்பிக்கையெல்லாம் வைக்கிறோம் என்று மன்றாடுகின்ற பொழுது நீரே அனைவரையும் தொட்டு குணப்படுத்தி குணமாக்க ஆஸ்வதிக்கு மன்றாடுகிறோம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமுக்கம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைய புனிதரான புனித பெரிய ஆல்பர்ட், எங்கள் மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வு உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேர்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் என்னாலும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்பிற்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் காத்தலை வாழ்வளிப்பதாக. ஏதோ என் நெஞ்சுக்குள்ளே ஆனந்த ராகம், ஏதோ என் உயிருக்குள் ஆறுதல் கானம், இயேசு எனக்குள்ளே வருகின்ற நேரம், என் இயேசு உயிரினில் கலந்திடும் நேரம், என் உள்ளம் மகிழ்ந்திடுதே. ஏதோ என் நெஞ்சுக்குள்ளே ஆனந்த ராகம், ஏதோ என் உயிருக்குள் ஆறுதல் கானம்.
தனியாய் நான் இன்று தவித்திடும் வேளை தாயாக வந்தார். கரையில்லா ஓடத்தில் கலங்கிய நேரம் கரமாக வந்தார். அவரிலே கலந்தேன் அன்பினை சுவைத்தேன் ஆனந்தமாய் இனி வாழ்வேன். அவரிலே கலந்தேன் அன்பினை சுவைத்தேன் ஆனந்தமாய் இனி வாழ்வேன். இனி என் வாழ்வில் வசந்த காலம், இனி என் வாழ்வில் ஆனந்த கோலம். ஏதோ என் நெஞ்சுக்குள்ளே ஆனந்த ராகம், இதோ என் உயிருக்குள் ஆறுதல் கானம். அபாய வேளையில் அலைந்தேன் நின்றேன் அபயம் தந்தாய். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்குரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகிறோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்கான இத்திருவிருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்துக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆராதனையும் புகழும் மாட்சியுமே நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியுமே. தேவாதிதேவனே ஆராதனை, ராஜாதிராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Alleluia, Alleluia. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் மைந்தனே ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. அப்ரஹாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை. அல்லேலூயா, 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 Alleluia, Alleluia, Alleluia. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. உலகினை மீட்டவரே ஆராதனை, உயிருள்ள தேவனே ஆராதனை. அல்லேலூயா, Alleluia, அல்லேலூயா, Alleluia, Alleluia, Alleluia. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவில் அன்புக்குரிய அன்பார்ந்த திரு இருதய பக்தர்களே, இதோ இந்த நாளிலே வெவ்வேறு இடங்களிலிருந்து இந்த 3வது வெள்ளிக்கிழமையன்று இந்த திரு இருதய ஆண்டவருடைய திருப்பிரசனத்தை நோக்கி நாடி வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நற்கருணைக்கு முன்பாக பக்தியோடு இந்த ஆண்டவருடைய அருளை உணர்ந்தவாறு ஜெபித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு திரு இருதய பக்தர்களே, நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற முகமாக நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். இந்த தெய்வீக பிரசன்னத்தை முற்றிலுமாய் உணர்ந்தவர்களாய் அவருடைய அருள் அடைக்கலத்திலே நம் ஒவ்வொருவரையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்மோடு நம்முடைய குடும்பங்களை, பிள்ளைகளை,
குறிப்பாக இந்த நாளிலே நாம் யாருக்காகவெல்லாம் ஜெபிக்க வந்திருக்கின்றோமோ அவர்களை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த இடத்திலே நாம் உணர்கின்ற இந்த பிரசன்னம் ஆற்றலுள்ள ஆண்டவருடைய அருள் பிரசன்னம், நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகின்ற அருள் பிரசன்னம். இந்த உயிருள்ள பிரசன்னத்தில் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து நாம் அவரிலே சரணாகதி அடைந்து பக்தியோடு இந்த நவநாளிலே பங்கெடுப்போம். பல்வேறு மன்றாட்டுக்களோடு, பல்வேறு உடல் நல தேவைகளோடு, இன்னும் கடந்த நாட்களிலே நாம் செலுத்தி இருக்கின்ற விண்ணப்பங்கள் மன்றாட்டுகளோடும் இங்கே நீங்கள் வந்திருப்பீர்கள். நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசன்னத்தில் ஒப்படைப்போம். இதோ இந்த இடத்திலே உணர்கின்ற அவரது அருளும் ஆற்றலும், நாம் இந்த நற்கருணை ஆசிரியின் வழியாக நாம் பெறவிருக்கின்ற திடமும் வலிமையும் தொடர்ந்து நம்மோடு வர வேண்டும் என்கின்ற உணர்விலே நாம் இந்த அரை மணி துளிகளும் எந்த விதமான பராக்கிற்கும் இடம் கொடுக்காமல் பக்தியோடு ஜெபித்து அவரது அருளுக்காய் வேண்டுவோம். பக்கம் 12. இயேசுவின் திரு பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரின் திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. மகா பரிசுத்த இயேசுவின் திரு இருதயமே, பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனை, மனிதர் மீது கொண்ட அளவிலாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மன்னகத்தில் அடிமை கோலம் ஏற்றவரே, மனுமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளை ஏற்ற பேரன்பை உம்மை போற்றி புகழ்கின்றோம். துன்பங்கள் நிறைந்த இதயத்தோடு இங்கு உம்மை நாடி வந்து உமது திருப்பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களில் இருந்து எம்மை காத்தருளும். புனித மார்க்ரீட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டிய ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோம். மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் அலட்சியமுமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்கு உள்ளாகி வேதனைப்படுகிறது. நீயாவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? எங்களை எப்போதும் அன்பு செய்து வரும் நல்ல மீட்பரே, நீர் எங்களுக்கு காட்டி வந்துள்ள அளவற்ற அன்பை முழுமையாக அறியாமல் இருந்ததற்காகவும் அறிந்தும் அலட்சியம் செய்ததற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். இன்றிலிருந்து உமது அன்புக்கு பதிலன்பு காட்டி நன்றியுள்ளவர்களாக வாழ்வோம். இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்தை போன்றதாக இருக்க தயை புரியும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே, தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர். தேவதயாநிதி தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பீர். தேவதயாநிதியே, நன்மை மேல் நன்மை இன்றும் நீ செய்தாய், நாங்களோ தீமை செய்தோ. நன்றி இல்லாமல் உந்தை மறந்தோ, நாடி போதழுதோ. நன்றி இல்லாமல் உந்தையை மறந்தோ, நாடி போதழுதோ. தாய் மறந்தாலும் நீ மறப்பாயோ, தெய்வமக்கியல்வாவி
தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள். தயை 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 சுவாமி. தாழ்மையாய் பணியும் தாசர்கள் நாங்கள். தயை 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 சுவாமி. நன்றி சொல்லுவோம். இத்திருத்தலத்தை நாடி வந்த பக்தர்களின் குடும்பங்களுக்கு நீர் செய்திருக்கும் எல்லாவித நன்மைகளுக்காகவும் இயேசுவின் திருஹிருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்மை மன்றாடும் அனைவரையும் உமது திருக்கரத்தால் ஆசீர்வதித்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இயேசுவின் திருஹிருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இயேசுவின் திருஹிருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியையும் நல் வாழ்வையும் தந்து வருவதற்காக இயேசுவின் திருஹிருதயமே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் இயேசுவின் திரு இருதயத்திடம் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் அமைதியாக நன்றி சொல்லுவோம். எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்முடைய நன்றியை செலுத்தியிருக்கின்ற நாம் இயேசுவின் திரு இருதயமே எல்லாம் உமக்காக என்று பாடி நம்மை நாம் மீண்டுமாய் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக, இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், இந்தன் செயல்கள் ஒன்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. எல்லாம் உமக்காக. பக்தியோடு முழந்தால் படியிட்டு நாம் வேண்டிக் கொள்கின்ற இந்த மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். தமது இருதய அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்தெழுவோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களது நிரந்தர அடைக்கலமாய் வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, பல்வேறு துன்பதுயரங்களால் வருந்தி உம்மை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் உமது புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உம்மை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு உமது அருள் ஆசீரை தாரும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். எங்களது வாழ்நாளிலே உம்மையே அன்பின் தலைவராக ஏற்று
நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் உமது இதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரம் அருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். உமது திரு இருதய நவநாளிலே பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் உமது இருதய பக்தி நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோய்களிலுமிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியோடு வாழ வரம் அருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில்துறைகளிலே முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமும் கல்வியும் பெற்று உமது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி வந்து உமது திரு இருதய அன்பின் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறை ஆசி அருள வேண்டும் என்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். உலகமெங்கும் வாழும் உமது இருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும் குறிப்பாக அவர்களது மரண வேளையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாய் இருக்கவும் வேண்டுமென்று இயேசுவின் திரு இருதயமே உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நாளிலே இங்கு வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவரிடமும் பல்வேறு விதமான மன்றாட்டுக்கள் தேவைகள் உண்டு. நமக்காகவும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய தொழிலுக்காகவும் வரக்கூடிய நாட்களிலே நாம் திட்டமிட்டிருக்கின்ற காரியங்களுக்காகவும் நாம் பல தேவைகளை கொண்டு இங்கே வந்திருக்கின்றோம். குறிப்பாக நமது தேவைகளுக்காக ஒரு நிமிடம் நாம் மௌனமாய் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ இந்த நாளிலே நாம் சிறப்பாக நம் ஒவ்வொருவருடைய உடல் நலத்திற்காகவும் நம்முடைய பிற தேவைகளுக்காகவும் நோயாளிகளுக்காகவும் நாம் ஜெபித்து இந்த 3வது வெள்ளிக்கிழமையன்று இந்த திருத்தைலத்தை நாம் நமது நெற்றியிலே பூசவிருக்கின்றோம். தந்தை அவர்கள் சொல்லுகின்ற அவர் வழிநடத்துகின்ற இந்த ஜெபத்திலே நாம் பக்தியோடு பங்கெடுத்து நம்முடைய உடல் நலத்திற்காக வேண்டுவோம். நோயற்றவர்களில் நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று நம் ஆண்டவர் மொழிந்த இறைவாக்கைப் போல இது பல்வேறு நோய்களோடும் பல்வேறு தீராத பிரச்சனைகளாலும் மருத்துவமனையில் அடிக்கடி நாம் சென்று அங்கு உடல்நல பிரச்சனைகளை பரிசோதித்தும் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வானது அதிக நாட்கள் நோயினாலே வருந்துகிறது. இன்னும் பல பேர் நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பெற்றோர்களாக, உடன் பிறந்தவர்களாக, ஏன் நம்முடைய பிள்ளைகளாக, உறவுகளாக எத்தனையோ சொல்ல முடியாத வேதனை, பலர் புற்றுநோய்களினாலும் இன்னும் சொல்லிலடங்காத வேதனையில் சொல்லி மாள முடியாத பிரச்சனையினாலும் வாடி வதங்கக்கூடிய இந்த நிலையிலே இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும் என்று நாம் பாடலை பாடியிருக்கின்றோம். ஆக ஆண்டவருடைய தொடுதல், ஆண்டவருடைய உடனிருப்பு, ஆண்டவருடைய ஆசீர் நம்முடைய ஒவ்வொருவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய நோய் நொடிகளை நாம் யாருக்காக எவருக்காக இங்கு இந்த திருத்தலத்தை நாடி வந்து நாம் அவர்களுடைய நோய் நீங்குவதற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோமோ அவர்களுடைய எல்லா நோய்களையும் அவர்களையும் இந்த இயேசுவின் உயிருள்ள நற்கருணை ஆண்டவர் முன்பாக அவர்களுடைய பெயர்களை மனதிலே இருத்தி அவருடைய நோய்களை மனதிலே இருத்தி நாம் வேண்டுவோம். இன்னும் யாராவது நாம் இதே ஆலயத்திலே நோயுற்றவர்களாக அந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, என்னுடைய கவலையிலிருந்தும் அந்த தீராத பிரச்சனையிலிருந்தும் மீட்பு கிடைக்காதா என்று ஏங்கி நாடி வந்திருப்போம். அவர்களும் இந்த நிலையிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிப்படைந்த அந்த பெண்ணினுடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த ஆடையை தொட்டாலே போதும் நான் நலமடைவேன் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையைப் போல நாமும் இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே நாம் வேண்டுவோம். நம்முடைய குடும்பங்களிலே நோயுற்றவர்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய நண்பர்களாக உறவுகளாக இருக்கக்கூடிய அநேகருடைய உடல் நோய்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். இதோ மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து, இதோ நமக்கு குணமளிக்கக்கூடியவராக இருந்து, நமக்கு சுகம் தரக்கூடியவராக இருந்து
நம் அருகிலே இருக்கிறவர். இதோ முடக்குவாதமுற்றவர்களாக, பார்வையற்றவர்களாக, இறந்து விட்டார் என்று சொன்னவர்களாக இருந்தவர்கள் கூட ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான உடனிருப்பை, அவருடைய சாயலை, அவருடைய நிழலை, அவருடைய வார்த்தையை நம்பி சென்றவர்கள் நலம் பெற்றார்கள். ஆகவே அத்தகைய நம்பிக்கையான மக்களாக ஆண்டவருடைய திருச்சன்னிதானத்திலே இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக அமர்ந்து நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொருவருடைய அந்த நோய்களை, அந்த வேதனைகளை, அந்த சொல்லி மாள முடியாத ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், பல ஆண்டுகளாக மாத்திரையினாலும் மருந்துகளினாலும் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தையும் நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ அறுவை சிகிச்சை செய்யாமலே அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டியோ, உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அனைத்தும் நலமாக வேண்டும் என்று நாம் ஆண்டவரை நம்பி வந்திருப்போம். இதோ எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரை நம்பியவர்களுக்கு, ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இதோ இன்றைய மறையில் சொன்னது போல யாராவது நாம் தகுதியற்ற நிலையிலும் தகுதியற்ற வாழ்விலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், இதோ நம்முடைய உடலுக்கு நோயாக இருப்பது வெறும் வெளிப்படையான நோய்கள் மட்டுமல்ல, மன்னிக்க முடியாத அல்லது அவர்களை இன்னும் நாம் வெறுக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பதும் தான். ஆகவே அந்த நிலையிலே நம்முடைய குடும்பங்கள், உறுப்பினர்கள் அல்லது நம்முடைய நண்பர்கள், பிள்ளைகள் யாராவது மன்னிக்க முடியாத குற்றங்களை செய்திருந்தால் அவர்களையும் இந்த நேரத்திலே நாம் நினைத்து ஒப்பு கொடுப்போம். நாம் மன்னிக்கும் மக்களாக, ஆண்டவருடைய கட்டளைகளை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக எப்பொழுதெல்லாம் நாம் இங்கு வருகிறோமோ, நாம் தகுந்த விதத்தில் நம்மையே தயாரிக்கிறோமோ, நம்முடைய வாழ்விலே சுகம் கிடைக்கும். இதோ பேதுருவின் மாமியாரை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த பொழுது கடிந்து கொண்ட அடுத்த கணமே அந்த பெண்ணானவள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால், ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள் என்பதை பார்க்கிறோம். அதே நம்பிக்கையோடு இது முடக்குவாதமுற்றவனாக 4 பேர் சுமந்து கொண்டு வந்து கூரையை பிரித்து உள்ளே இறக்கக்கூடிய அளவுக்கு அந்த நம்பிக்கை அந்த 4 இருந்தது. அவ்வாறு இருந்தவனை, எழுந்து நடக்க முடியாதவனை ஆண்டவர் எழுந்து நடக்கச் செய்தார். உன்னுடைய உடைமைகளை, உன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் என்று சொன்னார். அப்படியாக நம்மையும் சொல்லுவார். ஆகவே இப்பொழுது நாம் எல்லோரும் நம்முடைய வலது கரத்தை நம்முடைய உச்சந்தலையிலே வைப்போம். ஆண்டவருடைய தொடுதலை உணர்வோம். ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார், நம் அருகிலே இருக்கிறார், நம்மோடு உடன் இருக்கிறார். நம்முடைய நோய் நொடிகளை அறிந்து இதோ நம்முடைய எல்லோருக்கும் மருத்துவராக நம்முடைய நோய்களுடைய நிலையை அறிகிறார், இதோ சுகம் அளிக்கிறார் என்பதை உணர்வோம். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய வேதனைகளை குணப்படுத்துகிறார் என்று அறிவோம். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சொல்ல முடியாத நிலைகளெல்லாம் இதோ எவ்வளவோ பிரச்சனைனாலே எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்து நானும் இதை பெற்றுவிட்டேன், ஆனால் எல்லோரும் கைவிட்டார்கள், ஆனால் என்னுடைய ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாதவர், இதோ எனக்கு சுகம் அளிக்கக்கூடியவர் என்ற நம்பிக்கையை நாம் உணர்வோம். இதோ நம்முடைய உச்சந்தலையிலே நம்முடைய கையானது தொடுகிற பொழுது அந்த கையின் மேலாக ஆண்டவருடைய கையானது பதியப்படுகிறது. நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய நோய்களை சுகமளிக்கிறார். நாம் யார் யாருக்காக வேண்ட வந்திருக்கிறோமோ, யார் யாருடைய நோய் நீங்க வேண்டும் என்று வந்திருக்கிறோமோ அவருடைய எல்லா விதமான நோய்களை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இதோ நாம் வீட்டிற்கு செல்லுகிற பொழுதே பலர் நமக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லலாம். நான் இன்று ஒரு நல்ல ஒரு நிலையை உணர்கிறேன், வேதனை குறைந்த நிலையை உணர்கிறேன், இதோ பிரச்சனையில் தீர்ந்த நிலையை உணர்கிறேன், இது நோயிலிருந்து விடுதலை அடைந்த நிலையை உணர்கிறேன் என்று நமக்கு நல்லதொரு வாக்கை சொல்லுவார்கள். ஆக நம்பிக்கையோடு வேண்டுவோம், அழுது வேண்டுவோம். நம்முடைய வேண்டுதல் அவருக்கு உகந்த வேண்டுதலாக இருப்பதற்கு நம்மையே நாம் தகுதிப்படுத்துவோம். நம்முடைய எந்த நிலைகளும் எந்த இதுவும் நமக்கு ஒரு காலமும் ஆண்டவரை விட்டு பிரியாத நிலையாமல் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள், ஆண்டவருடைய கட்டளையின்படி வாழ்கிறவர்களுக்கு எந்நாளும் மீட்பும் சுகமும் உண்டு என்பதை நம்புவோம். ஆகவே இப்பொழுது ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரிடத்திலே மௌனமாக யார் யாரெல்லாம் நம் மத்தியிலே, நம்முடைய குடும்பங்களிலே, உறவுகளிலே இது தெரிந்தவர்களாக தெரியாதவர்களாக அல்லது வேறு சமயத்தை வேறு நம்பிக்கையை சார்ந்தவர்களாக இருந்தவர்களுக்கு கூட பலர் உங்களுடைய கடவுளிடம் என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய கணவருக்காக, என்னுடைய உடன் பிறந்தவனுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொருவருடைய வாக்கை, அந்த ஒரு விண்ணப்பத்தை நாம் இப்பொழுது ஆண்டவர் முன்பாக வைப்போம். இதோ சுகம் அளிக்கக்கூடிய ஆண்டவர், நலம் அளிக்கக்கூடிய ஆண்டவர், இது நன்மையின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய நோய்களை முழுவதையும் குணப்படுத்துகிறார். இதோ இந்த நோய்களிலிருந்து நாம் சுகம் பெறுவதற்காக
இதோ நம்ம மத்தியிலே இந்த வைக்கப்பட்டிருக்கூடிய இந்த திரு எண்ணெயை இறைவன் அபரிவிதமாக ஆசீர்வதித்து, இதோ உங்களுடைய யாராவது நோயுற்றிருந்தால் இந்த திரு எண்ணெயை பூசி அவர்களுக்காக மன்றாடி ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன இறைவாக்கை போல இதோ நம்ம மத்தியில் வைக்கக்கூடிய இந்த திரு எண்ணெயும் இறைவன் நிறைவாக அர்ச்சித்து புனிதப்படுத்தி, இதோ இந்த எண்ணெயை பூசுகின்ற இந்த எண்ணெய் யாருடைய நிலையிலெல்லாம் நெற்றியிலே வைக்கப்படுகிறதோ எல்லோருமே சுகமடைவார்கள், நலமடைவார்கள். மீண்டுமாக இதே ஆண்டவர் இயேசுவின் திருஇருதய திருத்தலத்திற்கு வந்து நன்றி சொல்லக்கூடிய வாக்கியம் பெறுவார்கள். இந்த நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து இறைவனுடைய அருளுக்காக, அவருடைய தொடுதலுக்காக, அவருடைய சுகமளிக்கக்கூடிய ஆற்றலுக்காக தொடர்ந்து உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரை நம்பியோருக்கு எந்த குறையும் வராது என்பதை நாம் ஆழமாக ஏற்று விசுவசிப்போம். திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே, திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே, திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. திருக்கரத்தின் வல்லமையா என்னை தொடும் இயேசுவே, திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. குணமாக்கும் தெய்வமே, குணமாக்குமே, குணமாக்கும் தெய்வமே, குணமாக்குமே. உன் பாதம் ஓடி வந்தேன், சுகமாக்குமே, என்னை சுகமாக்குமே. திருக்கரத்தின் வல்லமையா என்னை தொடும் இயேசுவே, திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. பாவத்தின் பிடியினில் துவண்டு நான் அழுகின்றேன், குணமாக்குமே, என்னை குணமாக்குமே, குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. பாவத்தின் பிடியினில் துவண்டு நான் குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. உன் திரு இதய அன்பினை பொழிந்து என்னை தேற்றுமே, இன்று என்னை தேற்றுமே, என்னை தேற்றுமே, இன்று என்னை தேற்றுமே. திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே. உடல் நோயின் வேதனையில் மனம் நொந்து துடிக்கின்றேன், குணமாக்குமே, என்னை குணமாக்குமே, குணமாக்குமே, என்னை
உடல் நோயின் வேதனையில் மனம் நொந்து துடிக்கின்றேன். குணமாக்குமே, என்னை குணமாக்குமே. அருள் நீரையும் பாத்திரமாக என்னை மாற்றுமே, இன்று என்னை மாற்றுமே. என்னை மாற்றுமே, இன்று என்னை மாற்றுமே. திருக்கரத்தின் வல்லமையால் என்னை தொடும் இயேசுவே, திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. திருக்கரத்தின் வல்லமையா என்னை தொடும் இயேசுவே, திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. குணமாக்கும் தெய்வமே, குணமாக்குவே. குணமாக்கும் தெய்வமே, குணமாக்குமே. உன் பாதம் ஓடி வந்தேன், சுகமாக்குவே, என்னை சுகமாக்குவே. திருக்கரத்தின் வல்லமையா என்னை தொடும் இயேசுவே, திருத்தைலம் பூசி என்னை குணப்படுத்தும் தெய்வமே, குணப்படுத்தும் தெய்வமே. முழந்தாள் படிக்கிட்டு மாண்பியர் பாடும். மாண்புயரிவருள் அருவானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க, விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனாவிற்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அழிவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தீர்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அன்பினை மறந்தே ஆறுதல்
என்னை நலமாக்கும். நோயினில் தவித்தே நொறுங்குண்டு அழுதே என் மீது வரவிறங்கும் என்னை நலமாக்கும். இரக்கத்தை மறந்தே இதயத்தை இழந்தே என் மீது வரவிறங்கும் என்னை நலமாக்கும். இயேசுவின் திரு-இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். ஓ இயேசுவின் திரு-இருதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தியிருந்தோம். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது மறை உடலாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு-இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இருதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரித் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாளையத்திலே நினைவுச் சின்னங்களோடு வீற்றிருக்கின்ற 40 புனிதையர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். என்றும் அன்புமயமாய் விளங்கும் இயேசுவின் திரு இருதயம்
இதோ இந்த நாளில் இந்த நவநாளிலே பங்கேற்றிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அனைத்து நன்மைகளும் நிறைவாய் வழங்கி நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். இயேசுவின் திரு இருதயமே நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் திரு இருதயமே என் நம்பிக்கையே உமது பேரில் வைக்கின்றேன். இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே உந்தன் ஆசிரும் அருளும் சேர்த்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.